என் கையில கொஞ்சம் பணம் இருந்துச்சு. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் சொல்லி சொல்லி அழுத. இயேசுவை எப்படி வழிபடணும்னு தெரியல, ஆனாலும் அழுத. எது வரைக்கும் அழுத தெரியுமா? என் மனசுக்குள்ள ஏதோ சந்தோஷம் வந்துச்சு, அது வரைக்கும் அழுதமா. கண்ணீர், கவலை, வேதனை, இல்லை இல்லை இல்லை, எதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை? அப்படி பார்த்தோன்னா மனுஷன் தப்பு செய்யறான். தவற உணர்ந்தால் விடுதலை. எந்த பாவமானாலும், எத்தனை வருட பாவ பழக்கமானாலும் இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். தவறை உணர்ந்தால்தான் விடுதலை. அப்போ இந்த இருதயத்தில் ஒரு உணர்வுள்ள இருதயம் இருந்தாதான் இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும். இனிமையான இனியலரும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் தவறை உணர்ந்தால் விடுதலை என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். இந்த நாட்களில் அநேகர் பலவிதமான பாவ வழக்கங்களில் சிக்கி விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய தவறை உணராமல் பாவத்துக்கு மேலே பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கூட்டி கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணராமல் அந்த பாவ வழியில் தொடர்ந்து நடக்கும்போது அந்த பாவம் அவனை அடிமையாக்கிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து இயேசுவிடம் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவத்தை மன்னித்து எல்லா அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி மெய்யான விடுதலை நிச்சயம் தருவார். இப்பொழுதும் நம் சகதிகளோடு இணைந்து விடுதலை நாயகர் இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த இனியலரும் நிகழ்ச்சியின் துதி வேலையின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு அதிக சந்தோஷம். இந்த நாளில் ஆண்டவரை நம்ம துதித்து ஆராதிக்கிற வேலையில் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை பயத்தோட கலக்கத்தோட என் எதிர்காலம் எப்படி முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது ராஜா சங்கீதத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்ட தேசத்தில் உங்கள் தலையை அவர் நிச்சயம் உயர்த்துவார். இந்த பாடலை நம்ம அறிக்கை செய்து பாட போகிறோம். ஆண்டவர் என் கூட இருப்பதனால எனக்கு எந்த பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. அவர் செம்மையான பாதையில், அவர் நல்ல மேய்ப்பர், என்னை அழகாய் நடத்தி செல்லுவார். அமர்ந்த தண்ணீர்கள் என்னை அழைத்து செல்லுகிற தேவன் என்று விசுவாசத்தோட என் ஜீவனின் பலனானவரே, என் ஜீவனின் பலனானவரே, என் விளக்கை ஏற்றி என் இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் விளக்கை ஏற்றி என் இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர்
சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதினால் தலை நிமிர செய்வீர். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பர், பசுமையான புல்வெளிகளில் நம்மை நடத்தி செல்லுகிற ஆயன், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அழைத்து கொண்டு போய் நம் தாகம் தீர்க்கிறவர், நம்முடைய எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், வைக்கப்பட்ட இடத்துல அற்பமாக எண்ணப்பட்ட சூழ்நிலைகளில தலையை உயர்த்தவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தோட என் நல்ல மேய்ப்பனீர் என் முன் செல்கின்றீர், என்னை பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பனீர் என் முன் செல்கின்றீர், என்னை பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே என்னை நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். உயர்த்தி கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்று சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதினால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்று சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதினால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே 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 சொல்ல சொல்ல புது நம்பிக்கை கொண்டிருக்கிறது. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, ஆண்டவரே நீங்க தான் எங்க ஆதரவு, நீங்க தான் எங்க அடைக்கலம். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீத அரசனாக ஆண்டவரால் உயர்த்த முடியுமானால், இன்றைக்கு உங்க சூழ்நிலையும் என்னுடைய சூழ்நிலையும் மாற்ற அது அவருக்கு லேசான காரியம். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, ஆண்டவரே உம்மால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடத்தி வந்தீங்க. தண்ணீர் இல்லாத பொழுது அவர்களை திருப்தியாக நீரினால் நீங்க ஆசீர்வதித்தீங்க. மன்னாவை பொழிந்தருள செய்து அவருடைய பசியை நீங்க போக்கினீங்க. இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வது உமக்கு மிக லேசான காரியம். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்று யோபு 37ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். அவரை பார்த்து ஏசையா லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்த மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்த மனிதனை படைப்பது லேசான காரியம்.
எழுப்புவது அவருக்கு லேசான காரியமானால், மரித்து போன யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினது அவருக்கு லேசான காரியமானால், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில மரித்து போன சகல காரியங்களையும் அவர் திரும்பவும் உயிரோடு எழுப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். முழு இருதயத்தோடு அவரை விசுவாசிங்க. மழை எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே என்று வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. ஒரு மேலான காரியங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். சொல்லலாமா? பலனுள்ளவன், பலனுள்ளவன் ஆண்டவரே நான் பலவீனன், என்னால முடியல ஆண்டவரே, சொந்த பலத்தினால் இந்த காரியத்தை செய்ய முடியல. பலன் எனக்கு வேணும், உதவி எனக்கு வேணும். உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஆமாண்டவரே, மாலை எல்லாம் செய்யக்கூடும். எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்களை மீண்டுமாக கட்டி எழுப்புவது உமக்கு லேசான காரியம். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடுவது இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. நீங்கள் தினமும் உண்மையாக இயேசுவை துதிச்சிங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக ஜோதிய கர்நாடகம் பார்க்கலாமா? ஜோதியக்கா, எதுவும் தகவல் தெரிஞ்சுச்சா லக்ஷ்மி? இல்லக்கா, ஆனா என் மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சிருக்கு. அவரு மறுபடி வருவாருங்கிற நம்பிக்கை வந்திருக்குக்கா. கண்டிப்பாமா, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமா, உனக்கு கால் வந்த நம்பர் கடிச்சு பாத்தியா? ஆமாக்கா, ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்லுது. அக்கா, போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த நான் மாலத்தி அப்பா மூலமா போலீஸ் கிட்ட பேச சொல்லிருக்கேன். அவங்களும் ட்ரை பண்றாங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆபத்துல உதவுற தெய்வம் நம்ம கூட தானே இருக்காரு. கண்டிப்பாக்கா. அக்கா, அதே நம்பர் தான்க்கா, அவரதான் இருக்கும். அப்ப எடுமா. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சுக்கா. என்னவா இருக்கும்க்கா? தெரியலையே லக்ஷ்மி, ஒன்னும் இருக்காது. எல்லாம் நல்லதா தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போமே. மறுபடியும் போன் வருதான்னு பாப்போம். என்னங்க, இங்க பக்கத்துல தாங்க இருக்கேன். ஓ, இத வரேங்க. லக்ஷ்மி, வீட்டுல கூப்பிடுறாங்கம்மா, நான் கிளம்புறேன். எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? வரேன்.
இன்னைக்கு சாயங்காலம் கடைக்கு வந்துருமா, வீட்டுக்கு வர வேண்டாம். அம்மா இன்னைக்கு கடைக்கு போறேன், சரியா? சரிம்மா. பாத்துப்போ. பாய். என்ன லட்சுமி, வேலைக்கு கிளம்பிட்ட போல? ஆமாண்ணே, கொஞ்ச நாளா போகல, இன்னைக்குதான் போறேன். ஏமா? உடம்பு சரியில்லைண்ணே, அதான் போகல. உடம்ப கவனிச்சுக்கமா. சரிண்ணே. பொண்ணு என்ன படிக்கிறா? 5th ஸ்டாண்டர்ட். என்னம்மா, உன் கணவர் வருவாரா இல்லையா? சீக்கிரம் வந்துருவாருண்ணே. என்னமோ போ, அவன் நம்பரை கொஞ்சம் கொடு, நான் கொஞ்சம் பேசணும். என்னம்மா, நம்பரை கேட்டா யோசிக்கிற? இல்லண்ணே, அவர் மொபைல் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எனக்கே அவர் ஃப்ரெண்டு மொபைல்ல இருந்து தான் பேசுறாரு. வேணும்னா அவர் கால் பண்ணும்போது உங்ககிட்ட பேச சொல்றேன். சரிம்மா. என்னங்க, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். உங்களை அடைச்சு வச்சிருக்கிறதா சொன்னீங்கல்ல? ஆமாமா, இப்ப நான் வெளியே வந்துட்டேன். அப்படியா? இப்ப பிரச்சனை எதுவும் இல்லம்மா. எப்படிங்க, என்ன நடந்துச்சு? நான் உனக்கு எல்லாம் பொறுமையா சொல்றேன். இப்ப வேணாம், கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன். நான் இப்ப சேஃபா இருக்கேம்மா, அத சொல்லதான் கால் பண்ணேன். அப்புறம் பேசுறேன் லட்சுமி. சரிங்க. ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. ஆபத்துல தப்ப வைக்கிற தெய்வங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்கப்பா. கேட்கவே மகிழ்ச்சியா இருக்குமா? வீட்டுக்கு வந்த உடனே சொல்லுமா, நானே பார்க்க வரேன். நீங்க எதுக்குங்க ஐயா, நாங்களே பார்க்க வரோம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆண்டவர் ஆபத்துல நம்மள தப்பு வைக்கிறாருங்கிறத மீண்டும் நிரூபிச்சிட்டாருல்ல? ஆமாக்கா, என்னால நம்பவே முடியல. நம்ம கர்த்தரை நம்பும் போது நம்பவே முடியாத காரியத்தை அவர் செய்வாருமா. உண்மைதான்க்கா. அது சரி, சந்தானம் எப்படிமா வெளியில வந்தாரு? என்னங்க, எப்படி இருக்கீங்க? உங்க போனுக்காக தான் காத்திருந்தேன். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கீங்களா? என்ன மன்னிச்சிடுமா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னங்க இதெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? பழசெல்லாம் விடுங்க, இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். என்னங்க ஆச்சு? இது எல்லாமே என்னுடைய தப்புதாமா. நீ அடிக்கடி சொல்லுவல்ல, பண ஆசை ஆபத்தா போய் முடியும்னு. நான் தான் கேட்கவே இல்லை. என் கையில கொஞ்சம் பணம் இருந்துச்சு, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நானே தலைமறைவா இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுமா. நீதான் ஜபோ ஜபோன்னு பணத்தை திரும்ப கிடைக்க வச்ச. ஆனா நான் அத உணரவே இல்லம்மா. மறுபடியும் பணத்தாசைதான் வந்துச்சு. தவறுல பாடம் கத்துக்கிறவன் நல்ல மனுஷமா. ஆனா நான் அப்படி இல்லாம போயிட்டேம்மா. இந்த முறை கூட கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு செய்யக்கூடாத காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தப்பான தொழில்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேம்மா. அதுல மாட்டிக்கிட்டேன். பணம் கொடுத்தவங்க என்ன புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம போயிடுச்சுமா. எப்படியோ உனக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னேன். உன் கூட பேசின பிறகு என் மனசு என்னைய போட்டு அடிச்சிருச்சுமா. நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் யாரோ ஞாபகப்படுத்தினாங்க லட்சுமி. நான் மாட்டிக்கிட்ட பயத்தை விட நான் செஞ்ச பாவத்தோட பயம் அதிகமாயிடுச்சு. என்னையே அறியாம
அழ ஆரம்பிச்சிட்டேன். யாருகிட்ட அழுகிறதுன்னு தெரியல. அடிக்கடி நீ சொல்லுவ பத்தியா, இயேசுங்கிற தெய்வம் அவர்தான் என் ஞாபகத்துக்கு வந்தாருமா. நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் சொல்லி சொல்லி அழுத. இயேசுவை எப்படி வழிபடணும்னு தெரியல, ஆனாலும் அழுத. எது வரைக்கும் அழுத தெரியுமா? என் மனசுக்குள்ள ஏதோ சந்தோஷம் வந்துச்சு, அது வரைக்கும் அழுதமா. ஒரு 2 நாளா என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எல்லா பணமும் திரும்ப வந்துருச்சு, ஆனா என்ன மட்டும் விடல. ஆனா திடீர்னு என்ன கூப்பிட்டு இன்னொரு முறை இப்படி தப்பு பண்ணாதன்னு சொல்லி விட்டுட்டாங்கம்மா. அவங்க அவ்வளவு ஈஸியா விட மாட்டாங்க. எப்படி விட்டாங்கன்னா தெரியல. நீங்க வந்துட்டீங்கல்ல, அதே போதும், விடுங்க. சரி, எப்ப வருவீங்க? இன்னும் கொஞ்ச நாள் தானம்மா, சீக்கிரமா வந்துடுறேன். ஏங்க? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணல, இன்னும் கொஞ்ச நாள் தானே, சீக்கிரமா வந்துடுறேம்மா. இனிமே உங்க கூட தான் இருப்பேன். சீக்கிரமா வாங்க. என்னக்கா யோசிக்கிறீங்க? இல்லம்மா, கர்த்தர் நடத்துற விதத்தை நினைச்சு பார்த்தேன். ஒரு மனுஷனை திருத்தணும்னா எந்த எல்லைக்கும் போறாருல்ல, அததான் நினைச்சேன். லக்ஷ்மி, உன் கணவரோட விஷயத்துல நீ என்ன கத்துக்கிட்ட? யாரா இருந்தாலும் செஞ்ச தப்ப அறிக்கையிட்டா ஆண்டவர் விடுவிப்பார்னு கத்துக்கிட்டேன்க்கா. சரியா சொன்னம்மா, அதுதான் உண்மை. அதத்தான் ஆண்டவரும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய பாவம்தான் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை கொண்டு வரும். இத உன்னோட கணவர் உணர்ந்துட்டாரு. உணர்ந்தது மாத்திரம் இல்ல, செஞ்ச தப்பை எல்லாத்தையும் அறிக்கையிட்டார் பாத்தியா, அதுதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேரு தப்ப உணர்வாங்க, ஆனா அறிக்கையிடணுங்கிற மனசு அவங்களுக்கு வராது, அப்படியே போயிடுவாங்க. அறிக்கையிட்டா தான் மன்னிப்பும் கிடைக்கும், விடுதலையும் கிடைக்கும். உன் கணவருக்கு இந்த 2ம் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்போ நீ இனிமே வேலைக்கு போக வேண்டாம். அப்படிதான்க்கா நினைக்கிறேன். இன்னும் என்னக்கா யோசிக்கிறீங்க? நீங்க குடும்பமா ஒரு காரியம் பண்ணணும். என்னதுக்கா? இப்ப வேண்டாமா, உன் கணவர் வரட்டும், அப்ப சொல்றேன். ஜோதிய நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? நம் தவறை உணர்ந்து கொண்டா நமக்கு விடுதலை உண்டு அப்படிங்கிறத அறிஞ்சு கொண்டீங்களா? இப்பொழுதும் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசம் முழுவதும் பலவிதமான அடிமைத்தனங்களை சிக்கி விடுதலை இல்லாமல் இருக்கும் ஜனங்களின் விடுதலைக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காகவும் நம் சகதிகளோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஒரு தலைப்பின் கீழே நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். தவறை உணர்ந்தால் விடுதலை. இந்த நாளில் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை எவ்வளோ அழகாக வழி நடத்தி வருகிறார். தவறை உணர்ந்தால் விடுதலை. எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஏன்னா சந்தோஷமாக வாழணும், எவ்வளோ கேள்விகள், எவ்வளோ எதிர்பார்ப்புகள் நம்ம அந்த சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனை படைக்கும்போது தப்பு செய்வதற்காக படைக்கலை. ஆனால் இன்றைக்கி தப்பு செய்யாத மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா மனிதர்களும் பாவம் செய்து, தப்பு செய்து, தவறு செய்து கெட்டு போனாங்க. நம்ம வேதத்தில் கூட ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். ஆண்டவர் மனிதனை படைத்து எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போது ஆண்டவர் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற தேவன். ஆனால் ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியல? கண்ணீர், கவலை, வேதனை, இல்லை எதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை? அப்படி பார்த்தோன்னா மனுஷன் தப்பு செய்கிறான், தேவனுக்கு விரோதமாக
பாவம் செய்கிறான், ஆண்டவரை துக்கப்படுத்துகிறான். அதனால தேவன் இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவன் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாமல் அவன் தடுமாறுகிறான், இழந்து போகிறான், ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். சமீபத்தில் ஒரு சகோதரர், ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். அந்த சகோதரர் ரொம்ப குட்டிக்கு அடிமைத்தனம்னா அப்படி ஒரு அடிமைத்தனம். வேலைக்கு போக மாட்டார், பிள்ளைகளை கவனிக்க மாட்டார், மனைவி கணவருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை, அடிக்கடி தாய் வீட்டுக்கு அவங்க புறப்பட்டு போயிடுவாங்க. பல சூழ்நிலைகள் அந்த குடும்பத்துக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கும். பிறகு தாய் தகப்பன் அவங்க அங்கே இருக்கிற தாய் தகப்பன் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு வேறு வழியிலேன்ட்டு மறுபடியும் இங்கே வருவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை. கணவரிடத்தில் வாழலான்னு இவர் வேலைக்கும் போக மாட்டார், எந்த நேரம் குடி. அப்போ குடித்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? சந்தோஷமாகவா இருக்கும்? பிள்ளைங்க 2 பேரும் தலை வளர்ந்த பிள்ளைங்க, திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பாருங்கள், அந்த வாலிப மகள் இந்த தகப்பனும் தாயும் போட்டுக்கிற சண்டையை பார்த்துக்கிட்டு அவங்க இவ்வளோ நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்களே, நம்ம அப்பா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களே, பிள்ளைகளை கவனிக்கல, மனைவியை கவனிக்கிறதில்ல, குடும்பத்துக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கறதில்ல, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதில்ல. நம்ம அம்மாவோட முயற்சினால் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்மளை எல்லாம் படிக்க வச்சுட்டாங்க. இன்னும் எதிர்காலம் யார் வருவா? இந்த குடிகார வீட்டுக்கு எந்த மாப்பிள்ளை வரும்? எந்த குடும்பம்? இப்படியே யோசித்து அந்த வாலிபங்களும் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளப்பட்டு மேற்கொண்டு படித்து முடிச்சுட்டா, மேற்கொண்டு அவள் வேலைக்கு போகணுன்னா ஒரு இடத்துல கூட அவள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த வேலையை பார்க்க முடியல. போகிறது 2 மாதம் இருக்கிறது, 3 மாதம் இருக்கிறது, வந்துடுறா. இவர் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இவர் குற்றத்தை உணரலை, தவற உணரலை. பிள்ளை திரும்பணுமா, பிள்ளை மனம் திரும்பணுமா, பிள்ளை மாறணுமா? அப்போது நான் கேட்டேன், நீங்கள் தகப்பன் தானே, குடும்பத்துக்கு லீடர் தானே, ஒரு குடும்ப தலைவன் தானே, நீங்கள் சரியாக இருந்தால் தானே பிள்ளை சரியாக இருக்கும். அந்த பிள்ளை இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் குடியை விட்டு மனம் திரும்பினானா பிள்ளை திருந்தும். நீங்கள் தப்பை நீங்கள் உணராமல் பிள்ளை திருந்தணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவா, அவன் மாறிடுவா, திருந்திடுவா. நீங்கள் திருந்தணும், உங்கள் தவறை உணரணும், உங்கள் தப்பை உணரணும், நீங்கள் மாறணும். நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருக்கிற நீங்கள் உங்கள் மனைவியை சரியாக வச்சுருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளை சரியாக வச்சுருக்கிறீங்களா? நீங்கள் தப்பு செய்யாமல் இருக்கிறீங்களா? சரியான பாதையில் நீங்கள் கடந்து போகிறீங்களா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கேட்டேன், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? வேலை இல்லை. நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க? சம்பாத்தியம் இல்லை. அப்போ எப்படி குடும்பம் நடத்துகிறீங்க? ஒரே சிரிச்சுக்கிட்டு எப்படியோ நடக்குது. எப்படிங்க நடக்கும்? எப்படி நடக்கும்? தப்பு செஞ்சுக்கிட்டு, பாவம் செஞ்சுக்கிட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு, வீட்டுக்குள்ளே ஒரு வருமானம் இல்லை, வீட்டுக்குள்ளே அன்பு இல்லை, வீட்டுக்குள்ளே ஐக்கியம் இல்லை, எப்போ பாரு சண்டை, எப்போ பாரு பிரிவினை, எப்போ பாரு பிரச்சனை. எப்படி தேவன் அங்கே தங்கியிருப்பார் அந்த வீட்டுக்குள்ளே? எப்படி ஆசீர்வாதம் வரும்? யோசித்து பாருங்கள். நம்மளோட ஆசீர்வாதத்துக்கு தடையே யார் தான்? நம்ம தான். நம்ம தப்பு செய்கிறவங்க என்றைக்குமே தான் தவற உணராமல் அடுத்தவங்க தப்பு, அவங்க தப்பு, இவங்க தப்பு, இவங்க தான் ஆசீர்வாதத்துக்கு தடை, அவங்க அப்படி இல்லை. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்காக தான் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் தப்பை உணர்ந்து நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா, ஆண்டவர் இன்றைக்கு கூட அந்த குடும்பத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார், விருப்பமாக இருக்கிறார். அதனால தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பேசுகிறார், உங்களை சந்திக்கிறார், உங்களுக்காக ஜெபிக்க வைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை காண உதவி செய்வார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, தான் செய்கிற தவறை உணராமல், தான் செய்த தப்பை உணராமல் மற்றவங்க மேலே தப்பு சொல்கிறது, அப்புறம் நம்ம மனம் மாறணும், செய்த தவறை செய்யாமல் இருக்கணும். இன்றைக்கு ஒரு மனம் மாற்றம் உங்களுக்குள்ள பூரணமாக உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க. ஆண்டவரோட சிலுவைக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு சகோதரி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களும் முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா இந்த ஆசீர்வாதத்துக்கு தடை நான் தான், இந்த போராட்டத்துக்கு தடை நான் தான், இந்த சமாதானம் குறைவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை, பெரிய ஒரு மன மாறுதலை, பெரிய ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புகிறாரு. இப்போ சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களும் அந்த ஜெபத்தோடு கூட இணைந்து கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களானா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தின் நல்ல தேவனே, இந்த நாட்கள் அப்பா சிலர் தவறு செய்துவிட்டு
விட்டு ஆண்டவர் உணராதபடி கஷ்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவளுக்காக விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்கள் தாங்கள் செய்கிற தவறு என்று அவர்கள் உணரும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களோடு கூட அநேகர் ஆண்டவர் தவறு செய்துவிட்டு ஆண்டவர் உணராதபடி செபிக்கிறாங்களே ஆண்டவரே. கர்த்தர் அவளுக்கு நீர் உதவி செய்யும்படி ஆய் செபிக்கிறப்பா. வேதவசனம் இப்படி ஆய் சொல்கிறதன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெறுவா என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரை. இரக்கத்திற்காக இந்த இடத்துல செபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நீ உதவி செய்வீராக. மனம் திரும்புதலை உணரட்டும் ஆண்டவரே. அவர்கள் இதயத்தில் உள்ளத்தில் குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவரே இன்றே இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டுமாய் செபிக்குறையா. தினந்தோறும் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே உமக்குள்ள வாழ்ந்தால்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய உணர்வை உண்டாக்குவீராக ஐயா. ஆண்டவரை செய்த சவரை ஆண்டவர் திரும்ப செய்யாதபடி ஆண்டவரை அவர்கள் காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வேதம் வாசித்து தவறை செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே அவளுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு இப்படி தவறு செய்கிற பிள்ளைகளுக்குள்ளெல்லாம் ஒரு நல்ல மனமாற்றத்தை உண்டாக்கி ஆண்டவர் அவங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறதற்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரெண்டாவது நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தவறு செய்வதனால பாருங்கள், அந்த சகோதரர் வேலை இழந்தாங்க, ஆசீர்வாதத்தை இழந்தாங்க, குடும்ப சந்தோஷம் ஐக்கியம், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பாருங்கள், நிறைய இழப்புகள், நிறைய அவமானங்கள், எத்தனையோ தலைக்குனிவுகள், ஏமாற்றங்கள். சின்ன பிள்ளைக்கு கூட மதிக்காது, தப்பு செஞ்சுட்டு தவறு பண்ணி ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்தில் அப்பா மாதிரி இருக்கலைன்னா அந்த பெற்ற பிள்ளைக்கு கூட மதிக்காது. அப்படி ஏமாற்றங்கள், மற்றவங்களால் மற்றவங்க வெறுப்பை சம்பாரிச்சுக்கொள்வது, இதெல்லாம் பார்க்கும்போது கடைசியில் முடிவு என்ன பண்ணுவீங்க? தப்பான முடிவு எடுக்க வேண்டியது வந்துடும். தவறான பாதையில் போகிறதுனால தப்பான முடிவுக்கு கூட போயிடுவாங்க. அந்த சூழ்நிலைகளை தள்ளப்படுவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். அந்த இழந்து போன ஏமாற்றங்கள், ஆசீர்வாதங்கள், வெறுப்புகள் அதெல்லாம் அந்த குடும்பம், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக வரும்படியாக ஆண்டோட சமூகத்தில் சகோதரி ஜெபம் பண்ணும்போது நாமளும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியம் செய்வார். தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே அப்பா தவறு செய்வதை நிமித்தம் ஆண்டவரே அநேக இழப்புகள் ஆண்டவரே, அவமானங்கள் ஆண்டவரே, ஏமாற்றங்கள் ஆண்டவரே, தோல்விகள், நிந்தைகள் அப்பா ஆண்டவரே, எத்தனையோ காரியத்தில் ஆண்டவரே அவங்க தோற்று போன நிலைமையில இருக்கிறார்களே ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களை கத்த நீங்க தொடுவீராக. கத்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ அதே இடத்துல அவங்க தலையை நிமிர பண்ணுவீராக. எந்த இடத்துல ஆண்டவர் அவங்க தவறுகள் செய்தார்களோ அப்பா அந்த இடத்தை கத்தாவே அதை சரி செய்து கொள்ள கத்த நீங்க உதவி செய்வீராக. அப்பா எல்லா குற்றங்களையும் ஆண்டவர் உங்க சமூகத்துக்கு தெரியப்படுத்தி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீங்க தொடுவீராக. அவங்க கண்ணீர்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அவங்க வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு மாற்றங்கள் உண்டாகணும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு திருப்புமுனை உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட ஆண்டவரே. அப்பா நீங்க கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே இந்த நாளில் உணர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க தொடுவீராக. அவங்க ஒவ்வொரு வெறுத்து உங்க ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுவீராக. இந்த நாளில ஒரு விடுதலை உண்டாகணும் ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே. அப்பா ஏமாற்றப்பட்ட நிலையில இருக்கிறார்களா உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த ஏமாற்றங்கள், அந்த தோல்விகள், அவமானங்கள் எல்லாம் இந்த நாளிலே மறைவதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க ரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிடுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்தபடியாக நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு மனிதனை இந்த பூமியில் உண்டாக்கும்போது தப்பு செய்வதற்காக, குற்றம் பண்ணுவதற்காக ஆண்டவர் படைக்கலை. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக
இருக்கும்படி, ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக இருக்கும்படி தான் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். அப்போ அந்த நோக்கம் மனிதனுக்குள்ளே நிறைவேறும் பொழுது தான் இந்த பூமியில் ஆண்டவர் மனிதனுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து வாழ முடியும். அப்போ அது மாதிரி கர்த்தர் குற்றமில்லாத ஒரு குற்ற மனசாட்சி இல்லாத குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழவும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், மற்றவங்களோட அன்பை நாம் பெற்றுக்கொள்ளவும், நம்ம மற்றவங்களுக்கு அன்பை பகிர்ந்து கொடுக்கவும், ஆண்டோடைய மகிமையை ஆண்டோட அன்பை நம்ம வெளிப்படுத்தி காட்டவும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கும்படி ஆண்டவரோட கரத்தில் எல்லா மக்களையும் ஒப்பு கொடுத்து, சகோதரி ஜோம் பண்ணுவாங்க, நீங்களும் எங்களோடு இணைந்து கொண்ட ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அர்ப்பணித்து ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை புதியவர்களாக மாற்றுவார். ஜோம் பண்ணுவோமா? தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறப்பா. இந்த பூமியில் மனுஷங்களை உண்டாக்கி நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி ஆண்டவரை ஆசீர்வதித்த தேவனப்பா, இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக தவறுகளை செய்து ஆண்டவரை அப்பா ஆசீர்வாதத்தை இழந்து போன சூழ்நிலை நிற்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறப்பா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவனப்பா, இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. குடும்பத்தில் அவங்களால ஆசீர்வாதம் இல்லைப்பா, அவங்க இருக்கிற இடங்கள்ல ஆசீர்வாதம் இல்லைப்பா, வேலை பார்க்குற இடங்கள்ல ஆசீர்வாதம் இல்லைப்பா. ஆண்டவரே அப்பா, கிராமத்தில், சபையில், சமுதாயத்தில் ஆசீர்வாதமற்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து விட்டிருக்கிறதுனால கர்த்தர் அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறப்பா. இந்த பூமியில் நீங்கள் மனுஷனா அவதரித்த நாட்களில் உங்கள் அன்பை எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, எத்தனை ஜனங்கள் பாவத்தில் வாழ்ந்த ஜனங்கள், அவங்களெல்லாம் நீங்கள் நேசிச்சிங்களா ஆண்டவரே, உங்கள் அன்பை கொடுத்தீங்களா ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தில் ஊற்றப்படட்டப்பா. மற்றவர்களை நேசிக்கிற இருதயத்தை நீங்கள் கொடுங்கப்பா. மற்றவர்களுடைய அன்பை சம்பாதிக்கிற இருதயத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறப்பா. மற்றவர்களுக்கும் அன்பை கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, அவர்களும் அன்பை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயத்தை நீங்கள் கொடுப்பீராகப்பா. உம்மை போல ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்கப்பா. நீங்கள் அன்பாகவே இருந்தீங்களா ஆண்டவரே, அந்த அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தில் இந்த நாளில் ஊற்றப்படட்ட ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஏசப்பா. குடும்பத்தில், சமுதாயத்தில், சபைகளில் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறப்பா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இவர்களை மாற்றுவீராக, கனிகளை கொடுக்கிறவர்களாக மாற்றுவீராகப்பா. அந்த ஆவியின் கனிகள் இந்த பிள்ளைகள் மூலமாக வெளிப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் கிருபை கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். உம்மை போல இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுகிறதற்காக, உம்முடைய சுபாவத்தையும் உம்முடைய குணாதிசயங்களை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தகப்பனே, இந்த மக்களையெல்லாம் நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க. இந்த மக்களுக்காக எங்களை ஜெபிக்க வைத்தீங்க. கண்டிப்பாக இவங்களுக்குள்ள தவறுகளையெல்லாம் மாற்றி மன்னித்து புதியவர்களாக மாற்றி இவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஏறெடுத்த கருத்தான ஜெபம் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். விடுதலை இல்லாமல் இருக்கும் உள்ளத்தில் விடுதலை கொடுத்து, சமாதானம் இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அற்புதங்களை செய்கிறவராக உலாவிக் கொண்டிருந்தார். அவர் போன இடமெல்லாம் அற்புதம் நடைபெற்றது. நீங்கள் வேதத்தில் சுவிசேஷங்களை வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இயேசு ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் அங்கே ஜனங்களுக்கு அற்புதம் நடைபெற்றது. இயேசு ஒரு கடற்கரைக்கு போனால் அங்கே அற்புதம் நடைபெற்றது. இயேசு ஒரு ஜபாலயத்திற்கு போனால் அங்கே அற்புதம் நடைபெற்றது. இயேசு ஒரு வீட்டிற்குள்ளே போனால் அங்கே அற்புதம் நடைபெற்றது. அவரை தேடி வந்து அவரிடத்தில் வேண்டுதல் செய்த அற்புதம் பெற்றவர்கள் ஏராளம். இந்த மாதிரி இயேசு அற்புதங்களை செய்கிறவராய் இருந்தபடியால் எப்பொழுதும் அவரை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்வதற்காக அவன் வேண்டிக் கொண்டபடியால் அவர் புறப்பட்டு போகிறார். திரளான கூட்டம் அவரை சுற்றிலும் இருக்கிறது. சீஷர்கள் இருக்கிறாங்க, மக்கள் திரளான கூட்டம் இருக்கிறது.
அப்படி ஒரு போய்கொண்டிருக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு பெண்ணுக்கு அந்த அற்புதம் நடக்கிறது. 12 வருஷம் பெரும்பாடு என்கிற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். அதாவது பெண்களுக்குரிய ஒரு கொடூரமான ஒரு வியாதி, உதிரத்தின் ஊறல், இரத்த போக்கு என்று சொல்லக்கூடிய அந்த நோயினால் அவள் பாதிக்கப்பட்டு 12 வருஷம் வேதனை அனுபவித்து கொண்டிருந்தாள். அதாவது இயேசுவின் நாட்களில் அந்த காலத்தில் இந்த வியாதி ஒரு பெண்ணுக்கு வந்துவிட்டால் அது தீட்டான வியாதியாக கருதப்பட்டது. இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் யாரை தொட்டாலும் பாதிப்பை உண்டாக்கிவிடும். அது தீட்டாக கருதப்பட்டது. அல்லது இப்படிப்பட்ட வியாதி உள்ள பெண்ணை யார் தொட்டாலும் அது தீட்டு. அதனால் அந்த ஊர் மக்கள் கூட கொஞ்சம் ஒதுங்கியே போவாங்க. அவள் பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க. யோசித்து பாருங்க, அவருடைய மனதை எவ்வளவு பாதித்திருக்கும். சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம், அவருடைய மனதுக்குள்ளே உண்டான வேதனை ஒரு பக்கம். ஒரு வேதனையில் இருந்த ஒரு பெண். அதனால் தான் இயேசு அவளை சுகமாக்கின பிறகு சொல்லுகிறார், மகளே, உன் வேதனை நீங்க சுகமாயிரு, இனி உனக்கு வேதனை இல்லை. உன் சரீரத்தின் வேதனையும் போய்விட்டது, உன் மனதில் இருக்கிற வேதனையும் போய்விட்டது. இனி யாரும் உன்னை தீட்டானவள் என்று சொல்ல முடியாது, யாரும் உன்னை விட்டு ஒதுங்கி போக முடியாது, நீ சுகம் பெற்று விட்டாய் என்று ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்த மகிழ்ச்சியோடு கூட அனுப்பினார் என்று தான் வேதத்திலே நாம் இப்போ வாசித்தோம். அதே இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கி உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார், உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆஸ்பத்திரியில் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இயேசு இப்பொழுது வந்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து நீங்கள் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பெண் இயேசுவனிடத்தில் போய் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். இயேசு சொல்லுகிறார், என் வல்லமை உன்னை குணமாக்கிற்று அப்படின்னு சொல்லலை, உன் விசுவாசம், மகளே உன் விசுவாசம் என்று சொல்லுகிறார். நீங்களும் இன்றைக்கு விசுவாசத்தோடு இயேசுவை நெருங்கினால் அற்புதத்தை காண்பீர்கள். அப்போ இது மாதிரிலாம் அற்புதம் இன்றைக்கு நடக்குதா? இந்த மாதிரி நடக்குதா? இயேசுகிட்ட போன அற்புதம் நடக்குன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் அன்றைக்கு நடந்தது. இப்பவும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவரால் தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை கொடுக்க முடியும். எந்த பாவமானாலும், எத்தனை வருட பாவ பழக்கமானாலும் இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். ஒரே ஒரு தொடுதல் தான். இன்றைக்கு நீங்கள் செபிக்கும் போது இந்த மாதிரி அற்புதம் உங்களுக்கு நடக்கும். விசுவாசிங்க, சரியா? பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி வசந்திபால் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்காங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தி கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த இனிய இளரம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பல மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு வாரமும் நமக்கு கிடைக்கிறது. அநேகர் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்றால், தவறை உணர்ந்தால் விடுதலை. உண்மையாகவே இல்லை, இன்றைக்கி விடுதலை அப்படிங்கிற ஒரு காரியத்திற்காக இன்றைக்கு ஏகப்பட்ட ஜனங்க அலைந்து திரியிறாங்க. இந்த காலகட்டத்தில் விடுதலை அப்படிங்கிற இந்த ஒரு காரியம் அநேகருக்கு தேவையாக இருக்கிறது, தேவையான ஒன்று. ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கிறாங்க, ஒரு போராட்டத்தில் மாட்டிகிட்ருக்கிறாங்க, விசேஷமாக பாவத்தில், சாபத்தில், பிசாசினுடைய உபத்திரவங்களில், இல்லை பிரச்சனைகள், பல பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களிலே
வாட்டி கொண்டு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி அநேக மக்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. பாவத்திலிருந்து விடுதலை வேணும், சாபத்திலிருந்து விடுதலை வேணும், போராட்டமான சூழ்நிலைகள், என் குடும்பமே போராட்டம், வாழ்க்கையே போராட்டம், இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி அநேகர் கேட்குறாங்க. பல அடிமைத்தனத்திலிருந்து இல்லை, பல பாவ அடிமைத்தனங்கள், மொபைல் அடிமைத்தனம், இன்று சீரியல், இப்படி பல அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை வேணும்னு சொல்லி ஏங்கி இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. துக்கமான ஒரு வாழ்க்கையே துக்கமாக போயிட்டு, இதுலேருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், எப்போ என் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்னு சொல்லி விடுதலைக்காக ஏங்கி இருக்கிற அநேக மக்களை நம்ம பார்க்குறோம். இல்லை, பல பேரை பார்த்தா பயம், எதை பார்த்தாலும் பயம், எந்த சூழ்நிலையில் ஒரு பயம் அவங்கள வாட்டி கொண்டு இருக்குது. இந்த பயத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி எத்தனையோ மக்கள் செபிக்க கேட்குறாங்கல்ல, இங்கே தேடி வர்றாங்க. அது மட்டும் இல்லை, மனக்குழப்பம், அநேகர் மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு குழப்பத்தோடு கூட ஒரு தெளிவில்லாதபடிக்கு பல போராட்டங்களுக்கு மத்தியில் கடந்து செல்லுகிற எத்தனையோ மக்களை நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் தேவை விடுதலை. அப்போ இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறது இல்லையா? அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கூட பேசுகிறார். அப்போ விடுதலை அப்படிங்கிற அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வரணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி மக்கள் அலைகிறாங்க இல்லையா? எங்கெங்கோ அலைகிறாங்க. இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த பாவம் மாறிடணும், ஒரு சமாதானம் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், ஒரு நிம்மதி வேணும்னு சொல்லி பல இடங்களுக்கு அலைகிறாங்க. தங்கள் சரீரத்தை வருத்தி கொண்டு அலைகிறாங்க, இல்லை பரிகாரங்களை செய்து அலைகிறாங்க, தெய்வத்தை தேடி தெய்வம் என்னை விடுதலையாக்கணும்னு சொல்லி பல இடங்களுக்கு அலைந்து திரிகிறாங்க. வேதத்தில் கூட ஒரு மனுஷன் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் ரோமர் 7:24 வாசிக்கிறோம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் இன்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி ஒரு மனிதன் கதறுவதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு அநேகருடைய ஏக்கமாக இருக்கிறதுல. என்னை யார் விடுதலையாக்குவா, யார் என்னை விடுதலையாக்குவா, யார் எனக்கு விடுதலையை தருவா, இந்த போராட்டமான வாழ்க்கையிலிருந்து யார் எனக்கு நிம்மதியை தருவான்னு சொல்லி அநேகர் அலைந்து திரிகிறாங்க இல்லையா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கூட இன்றைக்கு அப்படி இருக்கலாம். ஒரு விடுதலைக்காக உங்கள் உள்ளத்தில் ஒரு ஏக்கம் வந்து ஏக்கத்தோடு நீங்கள் காத்திருக்கலாம். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள இந்த விடுதலை தேவையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36 நம்ம வாசிக்கும் பொழுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனாகிய இயேசு நம்மை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்கள் பாவ வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், சாபம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்விதமான அடிமைத்தனத்தில் நீங்கள் இருந்தாலும், இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரும். அதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கொடுக்கிற விடுதலை தான் உண்மையான விடுதலை, மெய்யான விடுதலை, ஒரு நிரந்தரமான விடுதலை. அது ஒரு நிலையான விடுதலை, தற்காலிகமானது அல்ல, நிரந்தரமான விடுதலை. இந்த தலைப்பே என்ன சொல்லுதுன்னா, தவறை உணர்ந்தால்தான் விடுதலை. அப்போ சின்ன காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தா கூட அது பெரிதாகி பெரிதாகி நாளடைவில் அதற்கு நீங்கள் அடிமைத்தனமாக மாறி போவேன். இன்றைக்கு பிள்ளைங்க எத்தனை பேர் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, இல்லை பெண்கள் சீரியலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இப்படி பல காரியங்கள். இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆண்களை பாருங்கள், மதுபான பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அதில் அடிமையாய் மாறிவிட்டாங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை வேணும். அப்போ விடுதலை நம்ம அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கணும். இயேசு கொடுக்கிற அந்த மெய்யான விடுதலையை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நமக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் யோபு புஸ்தகம் 13:23 வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை
என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் அவசியம். ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கைக்கு முன்பாக ஒவ்வொரு நாள் காலையில் எழும்போது இந்த உணர்வுள்ள இருதயம் வேணும். அப்போ இந்த இருதயத்தில் ஒரு உணர்வுள்ள இருதயம் இருந்தால் தான் இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும். சங்கீதம் 39:8 நாம் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று கதறுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தான் செய்கிற தவறை, தான் செய்கிற பாவத்தை யார் உணர்ந்து உண்மையாய் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் விடுதலை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். அதில் இளைய மகன் தன் தகப்பனிடத்திலே தனக்கு சேர வேண்டிய ஆஸ்திகள் எல்லாம் பிரித்து எடுத்துக்கொண்டு தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போனான் என்று நம்ம பார்க்குறோம். போய் என்ன செஞ்சான்? துன்மார்க்கமான ஜீவியம், வேசித்தன ஜீவியம், எல்லாவற்றையும் அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து தகப்பன் சம்பாதித்து தனக்கு வைத்திருந்த அத்தனை ஆஸ்திகளையும் அழித்து போட்டான். ஒன்றுக்குமே வழி இல்லை, எல்லாவற்றையும் இழந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டான். பன்றி மேய்க்கிற இடத்துல போய் வேலை கேட்குறான். பன்றி கூட்டத்தோடுக்குள்ளே போய் மாட்டிக்கொண்டான். பன்றி கூட்டத்துக்குள்ள ஒரு மனிதன் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவன் தான் செய்த தவறை உணர்ந்து அவன் சொல்லுகிறான், ஐயோ நான் எழுந்து போவேன், என் தகப்பன்ட்ட பரிபூர்ணமான சாப்பாடு வேலைக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்குதே, நானும் பசினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கும் விரோதமாகவும் உங்களுக்கும் விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்பேங்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ள வருது. தான் செய்த பாவம் உணர்த்தப்படுகிற அந்த உணர்வு வருகிறது. பாவத்தின் நிமித்தம் வந்த விளைவுகள், அது நிமித்தம் நஷ்டங்கள், கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழியில்லாத அப்போ ஒரு உணர்வு வந்து அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறான். தகப்பன் மன்னித்து அந்த பிள்ளைக்கு கிருபை பாராட்டி அவனுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து விடுதலை கொடுத்து தன் பிள்ளையாய் மாற்றி கொண்டார். அதே அந்த தகப்பனே அப்படி செய்வானால் உண்மையாய் நம்முடைய இரட்சகர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்த நம்முடைய ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாரா? கட்டாயம் ஏற்றுக்கொள்வார். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வாலிபனை ஜெபிக்கும்படி அழைத்து கொண்டு வந்தாங்க ஆலோசனைக்காக. அப்போ அவன் பிஇ படித்து முடித்திருக்கிறான். பிஇ படித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவருடைய தகப்பனார் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த தாயாரும் அவனுக்கு ஒரு சகோதரியும் மூத்த சகோதரியும் உண்டு. தகப்பன் மரித்து போய் விட்டாங்க. அந்த தாய் எப்படியாவது என் பிள்ளையை இந்த பிஇ படித்து முடிக்க வச்சிடணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு பல வீடுகளிலே வேலை செய்து தன் மகனை பிஇ முடிக்க வச்சாங்க. பாருங்கள், முழுமையாக அவன் முடிக்காமல் பல அரியரோடு அன்னைக்கு பிஇ முடித்தான். ஆனாலும் சரி எழுதி பாஸ் பண்ண வச்சிடலாம், நான் கஷ்டப்பட்டாவது என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிடணும்னு சொல்லி அந்த தாயார் பிரயாசப்பட்டாங்க. இந்த வாலிபனோ ஆபாச படங்களுக்கு அடிமையாகி எப்பொழுதும் மொபைலும் கையுமாய் இருப்பான். தன் அரியர் வச்சிருக்கிறோமே, தனக்கு ஒரு மூத்த சகோதரி இருக்கிற, அவள் திருமணம், தாயினுடைய வாழ்க்கை, தாய்க்கு நான் தானே பொறுப்புங்கிற பொறுப்புணர்ச்சி இல்லாமல் மொபைலை பார்த்து பார்த்து ஒரு கட்டத்தில் அவன் வரும் பொழுது 4 செவுத்துக்களை அடங்கி ஒரு வெளிச்சத்தை பார்க்க கூட அவனுக்கு விருப்பம் வராது. எந்த மனுஷங்களையும் பார்க்க விருப்பம் வராது. இந்த ரீசார்ஜ் முடிஞ்சிட்டு நான் மட்டும் தாய்கிட்ட போராடி ரீசார்ஜ் பண்ணி வாங்கிட்டு எப்பொழுதும் மொபைலை பார்த்து கொண்டே இருப்பான். ஆபாசமான காரியங்களை, அருவருப்பான காரியங்களை பார்த்து பார்த்து அவனுடைய சிந்தை முழுவதும் இச்சைகளினால நிரம்பிட்டு ஒரு கட்டத்தில் பாருங்க, தாடி வளர்த்து சாப்பிட மாட்டான், குளிக்க மாட்டான், தூங்க மாட்டான், எப்பொழுதும் மொபைலும் கையுமா. அவன் தாடி வளர்த்து பார்க்கவே அருவருப்பான், நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை. தாய் சாப்பாட்டுக்கு வந்து கதவை தட்டுவார்களாம், திறக்க மாட்டான். தாயை வெட்டி வச்சுட்டு போங்கன்னு ஒரு சத்தம் போடுவான். வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே இருந்து வச்சுட்டு போயிடுவாங்க. எடுத்து சாப்பிட்டுட்டு அது கழுவ மாட்டான், தண்ணி என்ன இப்படியெல்லாமோ அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஒரு கட்டத்தில் அந்த தாய் போய் அவங்களுடைய சித்தப்பா, அவங்க கணவருடைய அந்த பையனுடைய சித்தப்பாட்டை போய் கதறி அழுதுருக்குறாங்க. அவர்களை அழைத்து கொண்டு வந்தாங்க. அவனை பிடிச்சி குளிப்பாட்டி தாடியெல்லாம் ஷேவ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அவன் வந்த பொழுது அவனிடம் நான் பேச ஆரம்பித்தேன். பேசும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல சொல்ல கண்ணீர் வடித்தான். ஆமா ஆண்டி,
நான் அடிமைப்பட்டு விட்டுட்டேன். இந்த படம் இல்லாமல் இதை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. எனக்கு தெரியுது, அம்மாவையும் அக்காவையும் நான் தான் பார்க்கணும், அக்காவுக்கு திருமணம் செய்து வைக்கிற பொறுப்பு இருக்குது. ஆனால் என்னால் முடியல. எனக்கு வெளிச்சத்தை பார்க்கவே இஷ்டம் இல்லை. யார் முகத்தையும் பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. இதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. அப்போது இது ஒரு அடிமைத்தனம், இதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று அந்த மகனுக்கு ஆலோசனை சொல்லி அவனை தனித்து ஜெபிக்க அர்ப்பணித்து ஜெபிக்க அனுப்பின பொழுது கதறி அழுதான். ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்துட்டு மறுபடியும் வந்தான். அப்போ அவனிடத்துல பேசும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்துட்டார், ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டார், இந்த ஆபாச படங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து விட்டார் என்று சொன்னான். பாருங்க, அவன் அருவருப்பான காரியத்தில் மாட்டிக்கொண்டு வாலிபன் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கு மனம் மாறி கடந்து சென்றான். இவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? அந்த அடிமைத்தனம் அவனை குளிக்க விடலை, சாப்பிட விடலை, எந்த மனுஷங்க முகத்திலே முழிக்க விடலை. பிசாசு அந்த அளவுக்கு அந்த மகனை கட்டி வைத்திருந்தான். அர்ப்பணித்த பொழுது, தன் தவறை உணர்ந்து அந்த மகன் அர்ப்பணித்த பொழுது இயேசு விடுவித்தார். இன்றைக்கு நீங்கள் கூட இந்த காரியத்தையெல்லாம் கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிமைத்தனம் இருக்கு இல்லையா? உங்களுக்கும் ஒரு விடுதலை தேவை இல்லையா? ஆண்டவர் எனக்கு விடுதலை தரணும், இந்த காரியத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த பிசாசின் கிரியைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று உங்கள் உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கிறது இல்லையா? இன்றைக்கு நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இயேசு விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடு. இந்த வாலிபனை போல, அந்த இளைய குமாரனை போல, தாவீதை போல இருதயத்திலே உணர்ந்து குத்தப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு உங்களை அர்ப்பணிங்க. இன்றைக்கு உங்களுக்கு மெய்யான விடுதலையை இயேசு தருவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டு உண்மையாய் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, இந்த பாவத்தை செய்துட்டேன், ஐயோ நான் அக்கிரமம் செய்துட்டேன், மீறுதலுக்கு உட்படுத்திட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி யாரெல்லாம் இன்றைக்கு உண்மையாய் அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உம்முடைய ரத்தம் கழுவட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறபடி தன்னை உணர்ந்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, போராட்டங்களிலிருந்து, பிசாசின் கிரியைகளிலிருந்து, மனக்குழப்பங்களிலிருந்து, பயத்திலிருந்து, எல்லாவற்றிலும் இருந்து இந்த பிள்ளைகளை விடுதலை விடுவிப்பீராக. விடுவிக்கிற உம்முடைய ரத்தம் இறங்கட்டும், விடுவிக்கிற உம்முடைய அன்பின் கரம் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் தொடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாய் உணர்ந்து எந்த இடத்திலிருந்து இருதயத்தில் கதறுகிறார்களோ மெய்யான விடுதலையை, நிரந்தரமான விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காரியத்தை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து ஆண்டவரே பாவத்திலிருந்து மெய்யான விடுதலையை கொடுத்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரடி நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு இனியலரும் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.